வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம் டியர் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸில் ரீஅலாட்மெண்ட், அதாவது செகண்ட் கவுன்சிலிங்காக வேண்டி சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் கவுன்சிலிங் ஷெடியூல் பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் ரீஅலாட்மெண்ட் ஆர் அலாட்மெண்ட் ஃபார் கவர்மெண்ட் சீட்ஸ் இன் கவர்மெண்ட் காலேஜஸ், கவர்மெண்ட் சீட்ஸ் இன் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ். இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னு சொல்லி ஒரு சில அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆன்லைன் கவுன்சிலிங்கில் கலந்து கொள்ளக்கூடிய நண்பர்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ₹250 அமௌண்ட் பே பண்ணணும். அதில் ஏற்கனவே அமௌண்ட் ₹250 பே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க செகண்ட் கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது அந்த அமௌண்ட் பே பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ ஏற்கனவே ஒரு இன்ஸ்டியூஷனில் அவங்க சூஸ் பண்ணிட்டாங்க, அந்த இன்ஸ்டியூஷனில் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் அவங்க ஃபர்தராக செகண்ட் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி அந்த இன்ஸ்டியூஷனை வந்து மாற்றிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் கவுன்சிலிங் அலாட்மெண்ட் வாங்கினவங்க இந்த கவுன்சிலிங்கில் வந்து செகண்ட் கவுன்சிலிங் கலந்துக்கிட்டு அவங்களுக்கு அலாட்மெண்ட் கிடச்சிது அப்படின்னா ஏற்கனவே அவங்க சூஸ் பண்ண அந்த இன்ஸ்டியூஷன் அந்த கோர்ஸை வந்து அவங்க ஃபர்தராக அதுதான் வேணும்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்ல கன்ஃபர்மேஷன் பண்ணதுக்கு அப்புறமா இதில் சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங் பண்ணிக்கலாம். ஸோ ஏற்கனவே கவுன்சிலிங்கில் சீட் எடுத்துட்டு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இடம் கிடைக்காதவங்க இந்த கவுன்சிலிங்கில், அதாவது ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் அட்டன் பண்ணாதவங்க இந்த கவுன்சிலிங்கில் அகைன் அட்டன் பண்ணிக்கலாம். இன்னொன்று சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அது நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் அந்த கனெக்டிவிட்டி எரர், சர்வர் ப்ராப்ளம் வந்ததுனால் அதற்கு வந்து மெடிக்கல் செலெக்ஷன் வந்து எந்த பொறுப்பும் இருக்காது. ஸோ நாம் தான் அதுக்குரிய சொல்யூஷன் தேடிக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயந்தான். அடுத்து இது எப்படி இந்த சீட்ஸ் வந்து அலாட்மெண்ட் ஆகுது அப்படின்னா ரேங்க் பேசிஸ், மெரிட் பேசிஸ் ஆஸ் வெல் அஸ் ரூல் ஆஃப் ரிசர்வேஷன். அதாவது அந்த கோட்டா மெயினாக வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கு ஃபஸ்ட்டு, அதற்கப்புறமா அந்த கோட்டா பேசிஸில் வந்து சீட் ஃபில் பண்ணுறாங்க. இந்த சீட் மேட்ரிக்ஸ் எல்லாமே நம்மளோட வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி கவுன்சிலிங் ப்ராசஸும் இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க, அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்து ஒன்ஸ் நம்ம சீட்டை வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா சாய்ஸ் லாக்கிங், அதுக்கப்புறம் அதை மாற்ற முடியாது. இன்னொன்று கன்சர்ன் இன்ஸ்டியூஷன், கன்சர்ன் கோர்ஸ் சூஸ் பண்ண கேண்டிடேட்ஸ் அதாவது மிஸ்டேக் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு அஃபென்ஸ் இருக்குது.